சிஎஸ்கே கொலம்பல்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி மேட்ச்சுக்கு வந்துடும். குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து ஆன் பேப்பராக ரெண்டு டீமே நல்ல ஸ்குவாடு நல்ல 11 எல்லாமே போட்டால் சூப்பராக இருக்குது. பட் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பயமாக இருக்குது. ஏன்னா போன தடவை அவங்களுக்கு எது ரொம்ப கை கொடுத்துச்சுன்னா அந்த ரெண்டு டீமோட பேட்டிங், ரெண்டு டீமில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் எடுத்திங்கன்னா எல்லா மேட்சுமே டாப் 3 அடித்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. பஞ்சாப் கிங்ஸில் வந்து இந்த இந்தியன் டாப் ஆர்டர் சொல்கிறாங்க. அந்த இந்தியன் டாப் ஆர்டர் எல்லாமே வந்து ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தங்க அடிச்சு கொடுத்து லைக் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஸோ இதுதான் அவங்க பேட்டில் ஆஃப் இருக்கும். இந்த எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ரெண்டு டீம்லேயுமே வந்து அந்த பெரிய மேட்ச் டைம் ஒன்றும் பெருசாக கிடைக்கலையோ அப்படின்னு தோணுது எனக்கு. ரெண்டு பேருமே வந்து இந்த சைன் மிஸ்டேக் டாபிக் முடிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்க எப்படி எடுத்தோடனே பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எனக்கு இருக்குல்ல. லெட்ஸ் சி அது என்ன நடக்கும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்க்குறோம். எனக்கு அவங்க ஆக்ஷன்லேருந்து எடுத்த ஒரு பிளேயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜேசன் ஹோல்டரை ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவர் எவ்வளோ காசு பண்ணாலும் அது எனக்கு ஸ்டீல் தான். ஏன்னா செம்ம பிளேயர் அவர் எப்படி யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணோன்னா அவர் அந்த பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங் கொடுக்க வேண்டிய இடமா இருக்கட்டும், லைக் ஹி வில் டூ கிரேட்னஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படி அவர் ஆட வைப்பாங்க, அவர் கண்டிப்பாக 11ல் இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு. ஸோ குஜராத் டைட்டன்ஸில் ஒரு பிக்கஸ்ட் தலைவலி என்னன்னா, இப்போ ஜேசன் ஹோல்டர் ஆட வச்சுட்டா ரபாடா ஆட வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு தலைவலி. ஏன்னா டாப் 3 வந்து செட்டில் ஆகிடுச்சு, கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர்னு. ஆனால் பட்லருக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா, அங்கே தேடி பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் இருக்குது, ஷாருக் கான் இருக்குது, எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பிளேஸ் தான் இருக்குது. எனக்கு என்ன கேட்டால் நான் ஃபிலிப்ஸ் ஆட வைப்பேன். லைக் ஃபிலிப்ஸ் மாதிரியான பிளேயர் வந்து நம்பர் 4ல் வந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறன்றது குஜராத்துக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போன தடவை அதை ருதர்ஃபோர்ட் கொஞ்சம் மேட்ச் கொடுத்ததால அதுக்கப்புறமா முடியல. ஸோ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஃபிலிப்ஸ் ஆட வச்சா ஃபிலிப்ஸு, பட்லரு, ரஷித் கான், ஜேசன் ஹோல்டர் இந்த 4 பேரோட போவாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருப்பாங்க. ஹோல்டர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. சிராஜ், பிரசித் கிருஷ்ணாவோட போவாங்க. அசோக் சர்மா நல்ல டேலண்ட்டு. போன வருஷம் அவர் RR கொஞ்சம் ரீசெண்டாக பண்ணார். ஸோ சையத் முஸ்தகில் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸுமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ அசோக் சர்மா எடுத்து அப்படி போவாங்கன்னு தோணுது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு பாருங்களேன், வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான், சாய் கிஷோர் மூணு டீசெண்டான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 3 பேருமே பெரிய விக்கெட் டேக்கர்ஸ் இல்லைனாலுமே 3 பேராலையுமே ரன்னை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் மாதிரி தான். லைக் எக்கனாமிக்கலாக போட்டுருவாங்க அப்படின்றது 4 ஓவருக்கு 35, 4 ஓவருக்கு 30 அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ குஜராத் டைட்டன்ஸோட என்னோட பாசிபிள் 11 அப்படின்னா பாசிபிள் 11 இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, கில்லு, பட்லரு, சாய் சுதர்ஷன். ஸோ இந்த 3 பேர் டாப் 3ல வந்துருவாங்க. லைக் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் டு ஓப்பன், பட்லர் 3. பட்லரோட ஃபார்ம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம. சாய்க்குமே பெருசாக ரன் வரல ஐபிஎலுக்கு அப்புறம். 2 பேருமே கடைசியாக போன ஐபிஎல் அடிச்சது தான். அதுக்கப்புறம் எங்கேயும் போய் பெருசாக ரன் தேத்திக்கல. நம்பர் 4ல் வந்து நான் ஃபிலிப்ஸ் ஆட வைப்பேன். ஸோ நம்பர் 4 ஃபிலிப்ஸ். நம்பர் 5 வேணால் நம்ம வாஷி, ஷாருக் கான், இந்த 2 பேரில் யாரும் எடுப்பேன். மேபி அவங்க குமார் குஷாகரா ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அந்த பேட்டிங்கில் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் வாஷிங்டன் அப்படின்னா ஷாருக் கான் போட்டுனா. நம்பர் 6 வந்து ஜேசன் ஹோல்டர். அப்புறம் 7லேருந்து அவங்களோட ரெகுலர் 7 ராகுல் தெவாட்டியா. லைக் அவர் வந்து நல்ல ஃபினிஷராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பால்லாம் வந்து ரொம்ப 10 பால் 20 பால்லாம் கிடைக்கிறத வர பாலில் அவர் ரன் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ அவர் அப்படியே வச்சுக்கிறாங்க அவங்க டீமில், பவுலிங்லாம் போடாதீங்க அப்படின்னு. ரஷித் கான். ஸோ சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அசோக் சர்மா இம்பேக்ட் பிளேயராக சாய் கிஷோர் கூட்டு வரலாம். ஸோ இதுதான் என்னோட பாசிபிள் 11 இருக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கு என்னென்னா, பஞ்சாப் கிங்ஸில் வந்து அவங்க போன தடவைக்கு முன்னாடி இப்போ ஒரு அடிஷன் பண்ணியிருக்காங்க, நல்ல அடிஷன், கூப்பர் கனாலி. பட் கூப்பர் கனாலி எங்கே ஆட வைப்பாங்க அப்படின்றது தெரியல. ஆட வரானும் தெரியல எனக்கு. ஃபார்மில் இல்லையா தான். பட் அவங்களோட அந்த லைனப்பில் எங்கே உடச்சி அவர் ஆட வைப்பாங்க அப்படின்றது தெரியல. போன தடவை இங்கிலீஷ் ஆட வச்ச மாதிரி ஆட வைக்கலாம் இந்த தடவை அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ அப்படி ஆட வச்சாங்கன்னா நம்பர் 3ல் அவர் வந்து ஆடலாம். பட் லெட்ஸ் சி. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அவருக்கு எங்கே ஆட வைப்பாங்க அப்படின்றதே தெரியல. ஸோ பேட்டிங்னா அந்த அவங்களோட பஞ்சாபோட பிக்கஸ்ட் என்னன்னா அந்த மிடில் ஆர்டர், அந்த டாப் ஆர்டர்லேருந்து மிடில் ஆர்டருக்கு இந்தியன் பிளேஸ் ஒரு 5 பிளேஸ் 4 பிளேஸ் காம்பாக்டாக இருக்கிறது தான். ஸோ அப்படி தான் அவங்க போன தடவை அதுதான் அவங்களுக்கு ஒரு செம்மையாக கை கொடுத்துச்சு கூட. ஸோ இந்த தடவையும் அதே ஃபார்மில் தான் போவாங்க. லைக் பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங் இந்த 5 பேரும் சூப்பராக போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த 5 பேருக்கு அப்புறம் இந்த ஸ்டாயினிஸ், யான்சன், ஓமர்ஜா இந்த 3 பேர் அப்படி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் எங்கே கூப்பர் கனாலில் இன்செர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அஷ்தீப் சிங்கு, வைஷக் விஜயகுமார், சஹால் இந்த 3 பேர் தான் இருக்காங்க. இது இம்பாக்ட் பிளேயராக ஹர்ப்ரீத் பிரார் வரலாம். லைக் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சஹாலுக்கு. ஸோ இதுதான் இவங்களோட 11ஆகவே இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எங்கேயோ பஞ்சாப் வந்து கொஞ்சம் அஹேடாக இருக்காங்க. அவங்களோட மேட்ச் டைம்லையும் சரி, அவங்க இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு, இந்த
டாப் டு மிடிலாக அந்த இந்தியன் பிளே ஸ்கோர், அவங்களோட ஃபார்ம், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிரியன்சர் ஏதாவது மற்ற எல்லாரும் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்காங்க இந்த சீசனில் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் 60% பஞ்சாப் வாய்ப்பு, குஜராத் டைட்டன்ஸ்க்கு 40% வாய்ப்பு. கொஞ்சம் டைட் கான்டெஸ்ட்டாக போகும் இதாச்சும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மொதல் 3 மேட்ச் ரொம்ப ஒன் சைடடாக போனதால லெட்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல த்ரில்லர் ஆர் நல்ல ஒரு டைட் கான்டெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் போத் சைட்லேருந்து பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சி.